அதிகபட்சமா காலேஜுக்கு பைக்ல வருவாங்க, காசு வச்சிருக்கவங்க கார்ல வருவாங்க. ஆனா இங்க நம்ம தலைவனை பாருங்க, அவங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி எதெல்லாம் வந்திருக்கானா. பார்க்கவே வண்டி பளபளன்னு இருக்கு. இது என்ன கம்பெனியா இருக்குன்னு அப்படியே முன்னாடி வந்து பார்த்தா தலைவன் அவங்க ஆள் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும்னு மாசா வீலிங் பண்ணிட்டே வர கடைசியில அதை யாரு பார்த்து இம்ப்ரெஸ் ஆனாங்களா பாருங்க. அது என்ன பிரமாதம் இங்க பாருங்க. கருப்பு காய் முன்னாடி போக சைரன் வச்ச சகப்பு காய் எப்படி பின்னாடியே வருதா. இங்க லைசன்ஸ் இல்லாம வந்தவன நிப்பாட்டுறதுக்குள்ள நம்ம போலீஸ்கார் பட்ட பாடு இருக்கு. ஆனாலும் பாவம் அந்த போலீஸ் மாரத்தான்ல ஓடுற மாதிரி ஓடுறாரு. நேரா வண்டியில போனாக்காங்க தன்னால கீழே விழுந்து எழுந்து வந்து உன்னாலதான்டா கீழே விழுந்து எப்படி சண்டை போடுறாங்களா பாருங்க. என்ன ஃபாலோ பண்ணிட்டே வா, உன்னை பத்திரமா கொண்டு போய் கீழே சேர்த்துறேன்னு அண்ணா முன்னாடி போக உன்னை எதுக்குடா நான் ஃபாலோ பண்ணும், ஷார்ட்கட்டை பிடிச்சி நானே போறேன் பாடுறான்னு அக்கா விட்டாங்க பாருங்க வண்டிய. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு உனக்கெல்லாம் வண்டி ஓட்ட தெரியுமாடான்னு நம்ம தலைவனை போட்டு உசுப்பேத்த. இப்ப பாருங்கடா எப்படி ஓட்டுறான்னு கடுப்புல நம்ம தலைவனும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி முறுக்க வண்டி நகரணும்னா கீர் போடணும்னு ஃப்ரெண்டு வந்து வண்டி மேலேயே ஒண்ணு வச்சா. ஐயோ போச்சே. அக்கா டேங்க்ல இருக்க பெட்ரோல் வாசத்துக்கே பயங்கரமா மயங்க. அந்த மயக்கம் போதாதுன்னு கடைசியில பாருங்க எப்படி கீழே ஊத்தி வாசம் பிடிக்கிறாங்களா. கடைக்கு யாருமே வர மாட்டேன்றாங்களேன்னு அண்ணா ஃபீல் பண்ணிட்டு உள்ள போக நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, இந்த நான் வரேன்னு வந்த நம்ம அக்கா பாருங்க உட்காந்து எவ்வளவு சாவகாசமா வியாபாரம் பேசுறாங்களா. கீர்த்தி சுரேஷ் என்னடா எக்ஸல்ல வீலிங் பண்றது, இங்க நம்ம அக்காவா பாருங்க என்ன அழகா வீலிங் பண்ணிட்டே டிராவலும் பண்றாங்களா. பஸ்ல பொண்ணுங்க இருப்பாங்கன்னு மாசா வர்றதா நினைச்சு இவரு பைக்ல வர ஒரு 2 செகண்ட் பின்னாடி வந்திருந்தா அதே மாசோட கேஸ்ல உள்ள போயிருப்பாரு. இங்க ஒருத்தர் ஃப்ரெண்டு கூப்பிட்டாருன்னு நம்பி பைக்ல பின்னாடி உக்கார ஏன்டா உக்காந்தோன்னு யோசிக்கிற அளவுக்கு அவரோட ஃப்ரெண்டு என்ன அலப்பற குடுக்கறாரா பாருங்க. இவரு நாசால விஞ்ஞானியா இருந்திருக்க வேண்டியவரு தவறி நம்ம ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டாரு பாருங்க. பெட்ரோல் டேங்க மூட என்ன மாதிரியான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு வச்சிருக்காரா. ரொம்ப நாள் கழிச்சு நேர்ல பாத்துக்கிட்ட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸும் எப்படி போய் மீட் பண்ணிக்கிறாங்களா பாருங்க. ஒரு ஃபாரினர் ஒரு மாசம் நம்ம ஊர்ல தங்கினதும் நம்ம ஊரு டிராபிக் பழகி எப்படி டிராபிக் போலீஸ்க்கே தண்ணி காட்டுறாரா. சைக்கிள்ல வந்தவரு முன்னாடி டயரை தூக்கி மாசா வீலிங் பண்ண வீலிங் சரியா வராதால பின்னாடி டயர்ல காத்து இல்லையோன்னு திரும்பி பார்த்தா இங்க பின்னாடி வந்த ஒரு 2 காரும் சேர்ந்து முன்னாடி போன காரை எதிரில வந்த பைக்ல மோத விட்டு எப்படி ஃபன் பண்றாங்களா பாருங்க. ஒருத்தன் எப்ப பாரு சோறு சோறுன்னு இருக்கிறதெல்லாம் சரிதான், அதுக்குன்னு இப்படி பைக் ஓட்டும் போது கூடவா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இந்த 2 அக்காங்களும் வந்த வண்டி பெட்ரோல் பங்க்லயே ஆஃப் ஆகி நின்ற. இத பார்த்து மனசு கஷ்டப்பட்டு வந்த நம்ம அண்ணன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த வண்டியை நான் ஓட வச்சு காட்டுறேன்னு அந்த வண்டியை எடுத்து எப்படி ஓட வச்சாரா பாருங்க. பைக் ரேஸ்ல கூட எந்த ஒரு வண்டியும் இப்படி ஓடாது, என்ன ஒரு ஓட்டம். இங்க ட்ரிபிள்ஸ் அந்த 3 பேரும் போலீஸ் வண்டியை பார்த்ததான் அடிச்சு அந்த பல்ட்டி இருக்கு. பாருங்க ஒருத்தரை மட்டும் தனியா விட்டுட்டு இது 2 பேரும் யூ டர்ன் அடிச்சு எப்படி சிட்டா பறந்துட்டாங்களா.
போலீஸ் வண்டியும் கரெக்டா இவரையே தேடி வந்து நிக்குது. என்ன நம்பி ஏறி உக்காரு மாப்ள, நான் பைக்ல கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இன்னைக்கு உன்கிட்ட காட்டுறேன்னு அவர் ஃப்ரெண்ட பின்னாடி பைக்ல உக்கார வச்சு எப்படி அவர் கவட்டையை கிழிச்சு விட்டு அனுப்புறாரா பாருங்க. இந்த வீடியோல பாருங்க, சைக்கிள்ல வந்த தாத்தா எப்படி அமங்கிட்ட இருந்து யூட்டன் போட்டு போயிட்டாரா. அது என்ன பிரமாதம், இங்க ஒரு 2 பேத்த பாருங்க, சும்மா ஸ்கூட்டில பறந்துட்டு வந்தவங்க ஸ்ட்ரைட்டா எப்படி யமலோகத்துக்கே பறக்க பார்த்தாங்களா. சைக்கிள்ல வேகமா வந்ததெல்லாம் சரி, அதே வேகத்திலேயே ஃப்ரெண்டையும் மீட் பண்ணிட்டு போறது. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க தான் மாப்பிள்ளை கால்ல விழுவாங்க. ஆனா இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி சார் போய் எப்படி பொண்ணு கால்ல விழுறாரா. அட பாவிங்களா, இவ்வளவையும் பண்ணிட்டு கடைசியில இப்படியா நம்மள பிராங்க்னு சொல்லி ஏமாத்துறது. ஒரு வண்டியா ஸ்டார்ட் பண்ண தெரியாம இந்த அக்கா படுற அவஸ்தை இருக்கு. வெறும் தரைய எவ்வளவு நேரமா போட்டு உதச்சிட்டு இருக்காங்களா பாருங்க. வண்டியா ஸ்டார்ட் பண்ணவே தெரியலன்னா கூட நானும் ஓட்டுறேன்னு கிளம்பிட வேண்டியது. சும்மா மாசா சைக்கிள் ஓட்டிட்டு போற நம்ம தலைவன் ஹேண்டில கண்ட்ரோல் பண்ண என்ன மாதிரியான டெக்னிக்கே யூஸ் பண்றானா பாருங்க. இடிச்சா சண்டை போடலான்னு நம்ம அக்கா காத்துக்கிட்டு இருந்தா அந்த வண்டிக்காரனுக்கு கொஞ்சமாச்சு பொறுப்பு இருக்கா பாருங்க. கடைசி வரைக்கும் இடிக்க மாட்டேன்றானு. மாப்ள இருடா நானும் வரேன்னு சொல்லிட்டு இவரு போய் இவரோட ஃப்ரெண்டு சைக்கிள்ல உக்கார. இங்க நம்ம தலைவனை பாருங்க, பைக்கை கொண்டு போய் எந்த இடத்துல பார்க் பண்ணி வச்சிருக்கானா. இந்த R15 பைக்குங்கள பின்னாடி ஏறி உக்கார கஷ்டம் இருக்கு. ஆனா இந்த அம்மாவா பாருங்க, என்ன டெக்னிக்கா ஏறி உக்காந்துட்டாங்களா. இருந்தாலும் இந்த பைக்ல டிராவல் பண்ணும் போதெல்லாம் மொட்டை மாடியில உட்காந்து டிராவல் பண்ற மாதிரியே இருக்கும். அடே, அந்த பைக்லயாவது சீட்டு தாண்டா மொட்டை மாடியில இருந்துச்சு. இவனுங்க என்னடா ஹேண்டிலையே கொண்டு போய் மொட்டை மாடியில வச்சிருக்கானுங்க. சும்மா சூப்பரா பைக் ஓட்டு வந்த நம்ம அக்கா கடைசியில அந்த பைக்கை எங்க கொண்டு போய் பார்க் பண்ணாங்க தெரியுமா. என்ன மாசா கொண்டு போய் பார்க் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. நம்ம தலைவன் புல்லட்ல சும்மா கெத்தா வர அவரை மடக்கி பிடிச்சி நம்ம போலீஸ்கார் லைசன்ஸ் கேட்டதும் என்ன மாதிரியான வண்டியை நான் ஓட்டுற என்கிட்டயே லைசன்ஸ் கேக்குறியான்னு கடுப்பாகி முதல்ல என் வண்டியை முழுசா பாருங்க, அப்புறம் என்கிட்ட லைசன்ஸ் கேளுங்கன்னு அந்த வண்டியை காட்டினாரு பாருங்க. No, 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 no. இந்த தாத்தாவோட சேட்டை இருக்கே, ஒரு ஓட்ட சைக்கிளை வச்சுக்கிட்டு நடு ரோட்ல இந்த அலப்பறையா குடுக்கறது. இது வரைக்கும் நீங்க தரையில ஓடுற சைக்கிள தானே பாத்திருப்பீங்க. ஆனா இங்க நம்ம பயலுங்களா பாருங்க, என்ன மாசா தண்ணியில ஓடுற சைக்கிளை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களா. இது வரைக்கும் வண்டியை கோணல் மணலா ஓட்டி பாத்திருப்பீங்க. ஆனா இந்த ஆட்டோக்காரரா பாருங்க, நிக்க வச்ச பாட்டில் மேல என்ன அழகா வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரா. அடே, இது என்னடா பைக்கு புது விதமா இருக்கு. ஆனாலும் நம்ம பயலுங்களோட கிறுக்குத்தனம் இருக்கு. வண்டியில 4 டயரை செட் பண்ணி என்னென்ன சேட்டை பண்றாங்களா பாருங்க. அது என்ன பிரமாதம், நீங்க இவங்கள பாருங்க எப்படி விண்வெளியில வண்டி ஓட்டுறாங்களா.
பசங்க பிளைட்ல போகணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க போல. டிக்கெட் எடுக்க காசு இல்லாதால பாருங்க சொந்தமா பிளைட் லெவலுக்கு ஒரு பைக்கையே உருவாக்கிட்டாங்க. அடே என்னங்கடா அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுக்குறீங்க. இது என்னடா பைக்கு? டிராக்டரும் பல்சரும் சேர்ந்து குட்டி போட்ட மாதிரி. எந்த ஒரு வேலை பார்த்தாலும் இவர மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். பாருங்க என்ன ஒரு டெக்னிக்கா ரோட்டை கிளீன் பண்றாரா. அது என்ன டெக்னிக்? இந்த டெக்னிக்க பாருங்க. இப்படியெல்லாம் கூட மாறிக்கலாமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.